Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்னண்டா லேசி பிஸ்ஸா. எந்த நாளும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்னு செய்யப்போக்குள்ள எங்களுக்கே சும்மா லேசி ஆகிக்கும். அப்படி டைமுக்கு வீட்டில் என்னமாலும் மிஞ்சிச்சு அதை வச்சு நாங்கள் ஒரு சூப்பரான டிஷ் செஞ்செடுக்கிற டைம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. வாங்க என்ன மிஞ்சிச்சு என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். நேற்று மார்னிங் ஃப்ரெஞ்ச் பிரெட் கொண்டதுக்கு பெருசாக யாருக்குமே சாப்பிடப்படலை. ஸோ அது அப்படியே மிஞ்சிருச்சு. ஸோ அதையும் ஒரு பக்கத்தில் நான் வச்சுட்டேன். அதே மாதிரி நைட் வந்து ஸ்பெகட்டி வித் மீட் பால்ஸ் செஞ்சேன். அதில் மீட் பால்ஸ் கறியும் மீதமாக வச்சு அதையும் ஒரு பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி 1 பிக் ஆனியன், கேப்சிகம், டொமாட்டோ இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி மொசரல்லா சீஸ் கொஞ்சமும் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் இந்த லேசி பிஸ்ஸாவை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த திங்ஸ் கொஞ்சம் தான் வேணும் இதுக்கு. இது இல்லாமல் சாஸ் கொஞ்சமும் வேணும், பட்டர் கொஞ்சமும் வேணும். ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டை 2க்கு அப்படியே கட் பண்ணி இதுக்கு வந்து நான் பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டை அப்படியே 2க்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் பட்டருக்கு மேலால் டொமாட்டோ சாஸ் கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். பட்டர் கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கொள்ளணும், அதுமாதிரி சாஸும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கொள்ளணும். ரீசன் வந்து இது ஃப்ரெஷ் பன் இல்லாத சுட்டி நான் வந்து மீட் பால்ஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் கிரேவி எல்லாத்தோடையும் மிகி. ஸோ அதை நான் இதுக்கு மேலால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டு சைடுக்குமே ஈக்குவலாக வர மாதிரிக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு மீட் பால்ஸ் கறியே தேவையில்லை. சம்டைம்ஸ் உங்கள் வீட்டில் குக் பண்ண சிக்கன் அப்படியே மீதமாக வச்சுடுவீங்களே, அதை அப்படியே சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஃபிஷ் மிஞ்சிடுவீங்களே, அது போன்லெஸ் ஃபிஷ்ஷாக இருந்தால் அதை அப்படியே சின்ன சின்ன பீஸாக அப்படியே பிச்சு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் எதுவுமே தூக்கி போட வேண்டிய அவசியமே வராது. ஸோ இதுக்கு மேலே நான் இப்போ டொமாட்டோ அப்படியே நான் ஃபுல்லாகவே ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே அடுக்கிக்கொள்கிறேன். இப்போ வந்து நாங்கள் ஆனியன்ஸை இதுக்கு மேலால் அப்படியே அடுக்கிக்கொள்வோம். வீட்டில் எப்படியுமே ஆட்கள் நிறைய இருந்தாங்கன்னா நாங்கள் செய்கிற எல்லா ஃபுட் ஐட்டமுமே காலி ஆகிவிடும். அதே ஒரு பெரிய பறக்கத்தான விஷயந்தான். ஆனால் வீட்டில் ஆட்கள் குறைவாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஃபுட் ஐட்டம் எப்படியுமே காலி ஆகாது. அப்படி டைமுக்கு நாங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கட்டாயமாக யோசித்து வச்சுக்கொள்ளவே வேணும். ஏன்னு சொன்னால் எப்படியுமே எங்களுக்கு சாப்பாடு தூக்கி போடுற வேலை செய்யவே இயலாத வேலை. ஸோ நாய்க்கு மேலால் கேப்சிகமையும் அப்படியே வச்சுக்கொண்டேன். இப்போ அதுக்கு மேலால் மொசரல்லா சீஸ் அப்படியே நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். சீஸை வந்து கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதான் இதுக்கு மேலால் நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். சீஸும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ண நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இதே மாதிரி எனக்கு இன்னொரு பீஸுக்கு தானே, இப்போ அதையும் இதே மாதிரி நான் டெக்கரேஷன் பண்ணிக்கொள்கிறேன். ஃபுல்லாகவே அப்படியே பட்டர் அண்ட் டொமாட்டோ சாஸ் அப்ளை பண்ணி அதுக்கு மேலால் வைக்கிறதெல்லாம் வச்சு இதே மாதிரி நான் செஞ்சுக்கொள்கிறேன். இதே மாதிரி சிக்கன் கறி இருந்தாலும் நல்லா டேஸ்டியாக தான் நிற்கும். எப்படியுமே நாங்கள் குக் பண்ணுறது எல்லாம் உடனுடனே முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பன் அப்படி மீத மாவல்லன்னு சொன்னால் எங்களுக்கு பன்னை செப்பரேட்டாக ஷப்ஸ்லைக்கு தானே பன்ஸ் அப்படி வாங்குறதுக்கு அப்படி எங்களுக்கு வாங்கி கொள்ளலாம். ஸோ இப்போ நான் இந்த லேசி பிஸ்ஸாவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் வேண்டாலும் கொஞ்சம் டைம் போய்த்து அப்படி எலும்பி பட்டுருச்சுன்னு இப்படி ஒரு டக்குன்னு செஞ்சு அவங்க லஞ்ச் பாக்ஸ் அப்படியே வச்சு பிள்ளைகளுக்கு அனுப்பிட்டேலும். இதில் வந்து எந்த விதமான ஒரு நியூட்ரிஷன்லையோ இதுலையோ குறைப்பாடிக்காது. ஆனால் பன் வந்து நேற்று மிஞ்சது தான் இன்றைக்கி செய்யணும். 2-3 நாளைக்கு உள்ளதெல்லாம் செஞ்சிடாதீங்க, அதில் நல்லா வராது. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்ட்டு. இது வந்து ஒரு 180 வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கொண்டீங்கன்னா நல்லாவே சூப்பராகவே வரும் உங்களோட லேசி பிஸ்ஸா.
கொஞ்சம் கூட கூடுதலாக அவனில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே இது பேக் ஆகின பன் தான். எங்களுக்கு வந்து மொசரெல்லா சீஸை மட்டும் அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் ஹீட் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி 180 டிகிரியில் வச்சு எடுத்துக்கிட்டா தாராளமாக போதும். எப்பயுமே இல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டினது. இது உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். உங்களுக்கு இதை மாதிரி வேண்டிய மாதிரி உங்களோட வீட்டில் என்ன மிஞ்சிச்சினாலும் உங்களுக்கு அதை மாதிரி உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு டிஷ் உங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலாமல் இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, என்ன மாதிரி டிஷ்ஷில் நீங்கள் செஞ்சீங்கன்றெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி கப் ஆஃப் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என் லேசி பிஸாவை கட் பண்ணி எடுத்துட்டேன். இது கொஞ்சம் முறுமுறுன்னு தான் நிற்கும். ஏன்னு சொன்னால் ஏற்கனவே பேக்காவின பன் சுட்டி பட் சாப்பிடக்கூட சூப்பரான டேஸ்ட் ஆகிக்கும். நல்ல ஸ்மெல் ஒன்றும் தரும். எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் சூப்பரான வீடியோவில் அதே மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.